வெட்டருவா தூக்கிக்கிட்டு வெட்டி பய போலிருந்த வெக்கப்பட்ட இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த இமேஜை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி கீழே விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஃபிட்டோ இல்லைனா உங்களுடைய கை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த எக்ஸ்போஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இங்கே பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக வந்து இந்த மாதிரி -5 வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பண்ணிட்டு அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு ஃபோட்டோவுக்கு பண்ண சேஞ்சஸ் வந்து எல்லா ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப் இருக்கும். இந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விஎன் ஆப்பில் எப்படியா இருந்தாலும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எந்த சாங்கை நீங்கள் அந்த ஃபோல்டரில் இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பீட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த சாங் வந்து வேணுமோ ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து நான் ஒரு 3 லிரிக்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை 2 லிரிக்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதா சொல்லிட்டு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதன்படி நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 லிரிக்ஸ் வந்து இதோட முடியுது. 2 வார்த்தை இதோட முடியுது. ஸோ அதனால நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தூரம் விட்டே கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இப்போ இந்த ஃபோட்டோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவை கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கரெக்டாக இந்த இடத்த வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்த இந்த லிரிக்ஸ் கரெக்டாக கட் ஆகுதுன்னா ஸோ நான் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு எண்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டான சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இது வரைக்கும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ 3 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணி லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அது ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டு
ஆல்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மோஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன் அனிமேஷன் இருக்கும். இந்த இன் அனிமேஷனில் ஸ்கேல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ உள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். நமக்கு மேலேருந்து வர மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதிலே வந்து இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து வர மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லூப் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஷேக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கரெக்டாக வந்து ஜூம் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஷேக் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரெண்டு வார்த்தையில் ஒரு ஃபோட்டோ முடிகிற மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லிரிக்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக போல்டாக இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கா, அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கலர் வீல் இருக்கும். அந்த கலர் வீலை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ வந்து கரெக்டாக நீங்கள் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் பார்டர்னு இருக்கும். பார்டருமே ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அகைன் சைஸ்மே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியான க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் டியூரேஷனுமே செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. ஸோ நான் வந்து 2 லிரிக்ஸ் வர மாதிரி தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த மாதிரி கரெக்டாக இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ எங்கேருந்து கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த லிரிக்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மோஷனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய லிரிக்ஸ் லேயரை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த 2 வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை டைப் பண்ணிக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நாம் இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஒன் மோர் திங், நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபிலிம் பர்ன் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லைனா நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபிலிம் பர்ன் எஃபெக்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பிளண்டிங்லாம் கொடுக்காம அப்படியே விட்டுடலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு எடிட்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you.